ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன். அதனால் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் யாரிடமும் ஏங்கி நிற்காதே, கையேந்தி நிற்காதே. சுயநலம் உள்ள சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்வார்கள். ஏன் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனால் நீ கண்ணீர் விட்டதும் எனக்கு தெரியும், வேதனைப்பட்டதும் எனக்கு தெரியும், புலம்பியதும் எனக்கு தெரியும். இதனால் உன் ஆரோக்கியம் கெட்டதும் எனக்கு தெரியும். நீ கண்ணீர் விடும்போது என் மனம் வேதனைப்படும் என்பது உனக்கு தெரியாதா? இந்த முருகனுக்கு என் பிள்ளை மிக மிக முக்கியம். அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் இருக்கிறேன் என்று உனக்கு வழியை வந்து ஊர்ஜிதம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போது கூட ஒரு உண்மையை சொல்லத்தான் தவித்து கொண்டிருக்கிறேன். உன்னிடம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லத்தான் தவித்து கொண்டிருக்கிறேன். திருச்செந்தூர் முருகன் சொல்வதை நம்பி கேட்பாயா? என் பிள்ளை என்றால் நீ முழுவதுமாக கேள். என்னை உன் அப்பாவாக நினைத்தால் முழுவதுமாக கேள். உனக்கு நான் இருக்கிறேன், கவலையே படக்கூடாது. உனக்கு உதவி செய்ய நான் துடித்து கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோருமே ஒரு அகந்தையோடு தான் இருக்கிறார்கள். எப்போதும் தான் தான் என்று பேசி அவரை மட்டும்தான் நினைக்கிறார்கள். ஆம் தங்கமே, உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோரும் ஒரு அகந்தையோடு தான் இருக்கிறார்கள். எப்போதுமே தான் தான் என்று பேசி அவரை மட்டுமே நினைக்கிறார்கள். அதனால் தான் உன் நிம்மதியே போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த நிம்மதி போனதால் தான் நீ இப்போது தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். கவலையே படாதே. உனக்கு நாளை காலை விடியலில் ஒரு திருப்பத்தை தருவேன். நிச்சயமாக ஒரு திருப்பம் கிடைக்கச் செய்வேன். உன் மனதில் மாற்றம் நிச்சயமாக இந்த நேரத்தில் தேவை. மனதை மாற்றிக்கோ. கவலைப்படாதே என்று தான் சொல்கிறேன். பிரச்சனையை ஓரமாக தள்ளிவை என்று தான் சொல்கிறேன். எல்லாத்திற்கும் தீர்வு நான் தருவேன். நிம்மதி போய்விட்டது என்று அழுது கொண்டே இருக்கிறாய். இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை கேள். நாளை ஒரு நல்ல திருப்பம் கிடைக்கப் போகிறது. நாளைய விடியலில் நல்ல திருப்பம், திடீர் திருப்பம், எதிர்பாராத திருப்பம் உனக்கு கிடைத்து மகிழ்விக்கப் போகிறது. இதை கேட்டு நீ நிம்மதியாக தூங்கு. இதை சொல்லத்தான் உன் முருகன் இந்த நேரத்தில் ஓடி வந்தேன். நான் சொல்வதை கேட்டுக்கோ. தான் தான் என்று பேசுபவர்களிடம் கவனமாக இரு. அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பது எனக்கு தெரியும். இன்று நடந்த நிகழ்வு எனக்கு தெரியும். கவலையே படாதே. அவர்களின் அகந்தையை நான் அகற்றி விடுகிறேன். உன் அழுகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தொண்டையை அடைத்து அந்த நிலையை அவர்களுக்கும் உணரச் செய்வேன். உன் திருச்செந்தூர் முருகன் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய்? பொம்மலாட்டக்காரர் எப்படி தன் பொம்மையை கையில் வைத்து கையாளுகிறாரோ அதே போல்தான் நானும் உன்னை கையாண்டு கொண்டிருக்கிறேன். நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கினையும் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றித் தருவேன். முருகா 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 என்று எப்போதும் உன்னோட வாய் முனகிக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லதாக்கி தரமாட்டேன். திருப்பத்தை தருவேன். வாழ்க்கையில் துன்பம் வரலாம், ஆனால் அது நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் புரிஞ்சுக்கும். வந்த துன்பத்தை அடியோடு நீக்கி விடுவேன். ஒட்டு மொத்தமாக கலற்றி எறிந்து விடுவேன். உன் போராட்ட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைத்து விட்டது. கஷ்டங்கள் காணாமல் கரைந்து போய்விடும். மிகப்பெரிய மாற்றம் நடக்கத் தொடங்கும். நீ மனதை அமைதியாக வச்சுக்கோ. முதலில் தேவையில்லாத குப்பைகளை தூக்கி எறி. குப்பையை தூக்கி வைத்து கொண்டிருந்தால் என்னவாகும்? குப்பைக்கு வித்தியாசம் தெரியவில்லையா? குப்பைக்கும் நல்லதுக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா? யோசி தங்கமே. இப்போது தூங்கத்தானே வந்துள்ளாய். யோசி. உன் முருகன் சொல்வதை யோசி. சிந்திக்கணும். ஒரு முறைக்கு பல தடவை சிந்திக்கணும். கஷ்டங்களுக்கான அறிகுறி எனக்கு தெரிகிறது, இல்லை என்று சொல்லவில்லை.
இந்த நேரத்தில்தான் உன் முருகனை முழு நம்பிக்கையோடு சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கணும். உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. அதனால் தான் நாளை திருப்பம் கிடைக்கப் போகிறது என்று சொல்கிறேன். நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்பு. அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பினை மட்டும் தவற விட்டுக்கூடாது. நீ ஒன்றை இழந்தாய், ஆனால் மிகப்பெரிய ஒன்றை பெறப்போகிறாய். அருமையான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு, தவற விட்டு விடக்கூடாது. நீ நினைக்கலாம் உன்னை போல் அனைவரும் நல்லவர்கள் என்று. உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்களா? அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு முன்னால் நீ நன்றாக வாழ்ந்து காட்டு. அதுவே அவர்கள் உன் காலில் வந்து விழுந்து விழுவதற்கு சமம். உன் கால்களில் விழுந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டதற்கு சமம். எல்லோரையும் எடுத்தவுடன் நம்பிவிடாதே. அது உன் வாழ்க்கையில் கேள்விக்குறியாக்கிவிடும். உன் மனதிற்கு நீ நல்லவனாக வாழ பழகிக்கோ. அதுவே உன்னை பெரியவனாக கொண்டு போய் சேர்த்து விடுமே. இந்த முருகன் இருக்கிறேன் தங்கமே. இதை கேட்டுட்டு நிம்மதியாக தூங்கு. நாளை பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய திருப்பம். நீ நினைத்தது நடக்கும் நடக்கும் என்று எத்தனை முறை சொன்னேன், நம்பவில்லை தனிமா. நாளை பார், நல்ல நாள். உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும் தங்கமே. கவலையே படாதே. உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகிறது. இதைத்தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய். அந்த ஆசை நிறைவேறியதும் உன் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும். நான் நடத்தி காண்பிக்கிறேன். யார் என்ன நினைத்தாலும் சரி, நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்தி கொண்டிருக்கிறாய். உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. நாளை காலை விடியலில், நாளை காலை நிறைய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. இன்று கூட நீ தோல்வி ஒன்றை கண்டாய். ஆனால் என் பிள்ளை, இந்த முருகனின் பிள்ளை என்பதால் நீ துவளவில்லை. நான் உன்னை செதுக்கி இருக்கிறேன் தங்கமே. சின்ன சின்ன சறுக்கர்கள் உன்னை மாற்றிக்கொள்வதற்காக என்று எத்தனை முறை சொன்னேன். நீயும் பண்படுத்தி கொண்டாய். உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதனால் தான் நீ முன்னேற்றத்தில் சென்று கொண்டே இருக்கிறாய். நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். அத்தோடு உன் துன்பம், துயரம், மனக்கவலை எல்லாம் காணாமல் போய்விடும். நேரம் வந்தால் கூடி வரும் என்று சொன்னேன். நேரம் வந்து விட்டது. கூடி வரப்போகிறது. உன் எதிரிகள் கூட உன்னிடம் தேடி ஓடி வரப்போகிறார்கள். எதிரியாக மாறி இருந்தார்கள். ஆனால் இப்போது உன் அருமை புரிந்து நிச்சயமாக நாளை தேடி வருவார்கள். அதனால் தான் சொன்னேன், ஒவ்வொருவருக்கும் ஒரு திருப்பமாக இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு திருப்பமாக, புதியதொரு திருப்பமாக இருக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.